தேங்காய் பால் சாம்பார் பண்ணுறதுக்கு சிறுபருப்பை அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு காஞ்சதுக்கு அப்புறமா அதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1 காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு ஒரு 100 கிராம் வெங்காயம் மெலிசாக அரிஞ்சு போட்டு வதக்குங்க. அந்த வெங்காயம் பாதி வதங்கி வர நேரத்தில் நான் வந்து வெங்காயத்தாள் யூஸ் பண்ணேன். அதனால் அதோடைய ஸ்டெம் பார்ட்டு திக்காக இருக்கிறதெல்லாம் எடுத்து முதல்ல போட்டு நல்லா வதக்கிட்டேன். அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு 100 கிராம் போட்டேன். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 50லேருந்து ஒரு 75 கிராம் புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூளுக்கு பதிலாக நான் யூஸ் பண்ணது இதில் வந்து பச்சை மிளகா, ஒரு 5 பச்சை மிளகா, காரமான பச்சை மிளகா, அதை நல்லா அரைச்சி எடுத்து இந்த புளியோடு போட்டு காயை வேக வச்சு எடுத்துட்டேன். நீங்கள் எந்த காய் சாம்பார் காய் வேணும்னாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா சும்மா ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாவுடைய வெடிப்பு நல்லா அடங்கணும். அது அடங்கினதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயப்பொடி, பெருங்காயப்பொடி, இது 2த்தையும் போட்டுட்டு பருப்பையும் போட்டுட்டு அது அப்படியே கொதி வர நேரத்தில் ஒரு பாதி மூடி தேங்காவை பால் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாலை போட்டுருங்க. போட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா அருமையான செட்டிநாடு ஸ்டைல், ஆச்சி ஸ்டைல் தேங்காய் பால் சாம்பார் ரெடி ஆகிடும். இது சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஆர்டி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கமெண்ட்டையும் கொடுங்க. நான் வந்து பச்சை மிளகாயை முதல்ல பாதி போட்டேங்க அரைச்சது. அதுக்கப்புறமா மீதியை போட்டேன். நீங்களும் அதே மாதிரியே பண்ணிக்கலாம். ஏன்னா சில சமயம் சில மிளகா காரமாக இருக்கும், சிலது காரமாக இருக்காது. அதனால் அதுக்கப்புறம் வெங்காயத்தாள் போட்டதுனால முதல்ல வந்து ரூட் போட்டேன். அதுக்கப்புறமா அந்த தாளெல்லாம் கடைசியில் போட்டேன், அந்த இலையெல்லாம். கொத்தமல்லியும் தூவிட்டு இறக்கிடலாம். நான் வந்து கொத்தமல்லியை பச்சை மிளகாவோடையே அரைச்சிட்டேன். என்ன மாதிரி நீங்கள் அப்படியும் விரும்பினா செஞ்சுக்கலாம்.